வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இப்ப பார்க்க போறது மாயா சந்தியா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க போறோம். ஜனவரி 30. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நியூ வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து புது புது வீடியோ போடும் பொழுது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜனவரி 30 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். நம்ம குருவரன் நேரா அந்த பண்ணை வீட்டுக்கு போறாரு. எதுக்காகன்னா அந்த பசுபதி கிட்டையும் புவனேஸ்வரி கிட்டையும் விசாரிக்கலாம் அப்படிங்கறதுக்காக தான் போறாரு. அங்க போயிட்டு பார்த்தா நம்ம புவனேஸ்வரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே நம்ம குருவரனுக்கு ஒரு சின்ன சந்தேகமா இருக்கு. என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களா, பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே அப்படின்னு அவருக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கறத நம்ம குருவரன் புரிஞ்சுக்கிட்டாரு. ஏன்னா புவனேஸ்வரி சாப்பிடுற மாதிரி தெரியல. அவங்க இப்பதான் ஏதோ சும்மா அப்படியே நிக்கிற மாதிரி அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ரூமுக்குள்ள இருந்து ஏதோ விக்கல் சத்தம் கேட்டுச்சு. அப்ப பசுபதி தான் விக்கிற மாதிரி நடிச்சாரு. அதுவும் நம்ம குருவரனுக்கு சின்ன சந்தேகம் வந்துருச்சு. இவங்க கண்டிப்பா பதட்டமா இருக்காங்க, ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம குருவரன் கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா குருவரன் அந்த இடத்துல இருந்து வெளியில போனதோட கார்த்தி அங்கேருந்து வராரு. கார்த்தி நேரா அத்தை கிட்ட, ஐயோ நிறைய சாப்பிட்டதுனால விக்கல் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பசுபதி சொல்றாரு. டேய், நீ பண்ண காரியம் கொஞ்ச நேரத்துல கூண்டோட ஜெயிலுக்கு போயிருப்போம் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, இதெல்லாம் சமாளிச்சுதான் ஆகணும். இது எல்லாமே எதுக்கு பண்றோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல. அந்த ரகுராமோட குடும்பத்தை ஒட்டு மொத்தமா வேரோட காலி பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அதுக்கு புவனேஸ்வரி சொல்றாங்க, ஆமா கார்த்தி, நீ சொல்றதும் சரிதான். அந்த ரகுராமோட குடும்பத்தை வேரோட அழிக்கிறதுக்காக தான் இப்படி பண்றோம். கோர்ட்ல ஹியரிங் நாளைக்கு வரப்போகுது. கண்டிப்பா அந்த ஜானகிய ஜெயில புடிச்சு போட போறாங்க. இத பார்த்து நான் சந்தோஷப்படணும். அந்த ரகுராம் அப்படியே மனசு உடைஞ்சு போய் நிக்கணும். இது எல்லாத்துக்கும் மாயாதான் காரணம் அப்படின்னு மாயாவை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, ஆமாமா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அப்ப ஏன் கதி? நான் தனாவை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேனே, அதை என்ன பண்றது அப்படின்னு. அப்ப நம்ம புவனேஸ்வரி சொல்றாங்க, டேய், உனக்கும் தனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. அதுக்கு முன்னாடி நீ எதுவும் ஏடா கூடமா பண்ணி தொலைஞ்சிடாத, அப்புறம் நீ மாட்டிப்ப அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, சரித்த, உங்களை மீறி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, என்னை மீறி பண்ணதுனாலதான் நீ இன்னைக்கு செத்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க, தெரியுதா? அன்னைக்கு மட்டும் நீ என்கிட்ட உண்மையை சொல்லியிருந்தியன்னா நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணி அந்த ஜானகிய ஒரு வழி பண்ணிருப்பேன். கடைசியில நீ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணதுனாலதான் நீ இப்படி மாட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, அத்தை, நான் என்னத்த பண்றது அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, டேய், எனக்காக என்ன வேணாலும் பண்றேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி நீ அந்த ஜானகிட்ட அடி வாங்கிட்ட அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, சாரி த அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, சரி விடு, ஏதோ நடந்து போச்சு. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அந்த ஜானகிய ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டியதுதான் நம்மளோட கடமை. அது வரைக்கும் நீ யாருக்கிட்டையும் மாட்டாம இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, சரித்த, நான் யாருக்கிட்டையும் மாட்ட மாட்டேன், நான் இந்த வீட்டுக்குள்ளேயே தானே இருக்கேன் அப்படின்னு. பசுபதி சொல்றாரு புவனேஸ்வரி கிட்ட, எம்மா புவனேஸ்வரி, கண்டிப்பா இந்த குருவரன் மறுபடியும் இங்க வருவான். ஏன்னா அவனுக்கு லைட்டா சந்தேகம் வந்துருச்சு. அவன் மறுபடியும் இந்த இடத்த சர்ச் பண்றதுக்குள்ள நம்ம கார்த்தியை கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அங்க கொண்டு போய் இவனை வச்சு பாதுகாப்பா வச்சுக்கலாம் அப்படின்னு. இத கேட்டதோட புவனேஸ்வரியும், ஆமாண்ணா, அந்த குருவரனை பார்த்தாலே எனக்கு சந்தேகமா இருக்கு. கண்டிப்பா அவன் ஒரு சந்தேகத்துலதான் போயிருப்பான். சோ அவன்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா கார்த்திகை நம்ம வேற இடத்துக்கு கொண்டுட்டு போறதுதான் நல்லது. நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போயிருவோம். இன்னைக்கு ஈவினிங் ஆகட்டும், ஈவினிங் போல கூட்டிட்டு போனாதான் சேஃப். நைட்டு கூட்டிட்டு போனாலும் சேஃப் தான், ஆனா பகல்ல மட்டும் இவனை வேற எங்கேயும் கூட்டிட்டு போக கூடாது அப்படின்னு புவனேஸ்வரி சொல்றாங்க. பசுபதியும் சரிம்மா அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் குருவரன் நேரா போலீஸ் ஸ்டேஷன் போறாரு. அங்க போனதோட குருவனுக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. ஏன் அந்த பசுபதியும் புவனேஸ்வரியும் எப்ப பார்த்தாலும் அந்த பண்ணை வீட்லயே இருக்காங்க அப்படின்னு குருவரனுக்கு சந்தேகமா இருக்கு.
அதே நேரத்துல குருவரன் நேரா ஜானகிட்ட வந்துட்டு அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும் அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க கேளுப்பா அப்படின்னு. குருவரன் சொல்றாரு அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அப்பதான் என்னால எந்த உண்மையா இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க இங்க பாருப்பா குருவரா, அத பத்தி மட்டும் தயவு செஞ்சு என்கிட்ட கேட்காதப்பா, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு. அப்ப குருவரன் சொல்றாரு இங்க பாருங்க, நீங்க ஏதாவது சொன்னாதான் உங்க மேல தப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கறத கண்டுபிடிச்சு உங்களுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியும். ஆனா நீங்க எதுவும் சொல்லாம இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் பிரச்சனை. ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. நீங்களும் மாயாவும் தான் அந்த இடத்துல இருந்தீங்களா? கார்த்திய யாரு கொண்டு போய் புதைச்சது சொல்லுங்க அப்படின்னு. அப்ப ஜானகி வந்துட்டு நேரா குருவரனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு இங்க பாருப்பா, இந்த விஷயத்த மட்டும் என்கிட்ட கேட்காத. நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் என் மனச ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு. அதனால இந்த விஷயத்த பத்தி நீ என்கிட்ட கேட்காதப்பா. அந்த கார்த்திய கொலை பண்ண குத்தத்துக்காக நான் இங்க சரண்டர் ஆகிட்டேன். கதிருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நானே சரண்டர் ஆகிட்டேன்னு, அதனால நீ கேட்காதப்பா அப்படின்னு. இத கேட்டதோட குருவரன் ரொம்ப கவலைப்படுறாரு. ஏன் அம்மா உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க, மாயாவும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏதாவது யாராவது உண்மை சொன்னாதானே யாரு பக்கம் என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நம்ம குருவரனுக்கு ஒரே கவலையா இருக்கு. புரியாத புதிராவும் இருக்கு. யாரு சைட்ல இருந்து உண்மைய கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு. அதே நேரம் குருவரன் நேரா மாயாவுக்கு போன் பண்றாங்க. மாயா போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க குருவரன் அப்படின்னு சொல்ல, குருவரன் சொல்றாரு மேடம், இது மாதிரி ஜானகி மேடத்துக்கு எப்ப ஜாமீன் வாங்க போறீங்க அப்படின்னு. மாயா சொல்றாங்க நான் வக்கீல் சாரை பாத்துட்டேன், இன்னைக்கு சாயந்தரம் போல வந்துருவாங்க அப்படின்னு. குருவரன் சொல்றாரு நாளைக்கு மேடத்தை நான் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும். அங்க ஜானகி மேடத்துக்கு தண்டனை கிடைச்சிட்டுன்னா என்னால கண்டிப்பா எந்த உதவியும் பண்ண முடியாது. உங்களை கொஞ்சம் நேர்ல பாக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதோட மாயாவும் சரிங்க சார் நேர்ல பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா நேரா அந்த குருவரனை பார்க்க வராங்க. அப்ப மாயா கேக்குறாங்க ஏன் சார் பர்சனலா மீட் பண்ணணும்னு சொன்னீங்களே என்னாச்சு அப்படின்னு. குருவரன் சொல்றாரு இங்க பாரு மாயா, இங்க பாருங்க, கண்டிப்பா உங்க குடும்பத்து மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கறது எனக்கு ஓரளவுக்கு நல்லா புரியுது. ரகுராம் அப்பா எந்த அளவுக்கு என் குடும்பத்துக்கு உதவி பண்ணிருக்காரு அப்படிங்கறது எனக்கு தெரியும். சோ அவருக்கு அதனால நான் பர்சனலா ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்க சைடு என்ன சரி இருக்கு அப்படிங்கறத நான் பாக்கணும். அதனால தயவு செஞ்சு அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க இந்த விஷயத்த பத்தி பெரியம்மா உங்ககிட்ட சொன்னாங்களா அப்படின்னு. அப்ப குருவரன் சொல்றாரு இல்ல, அம்மா இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க சொல்லாம இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை ஆகுது. தயவு செஞ்சு நீங்களாவது சொல்லுங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்றேன். ரகுராம் அப்பாவோட குடும்பத்துக்கு வர ஆபத்து என்னால தடுக்க முடியும் அப்படின்னு. அப்ப நம்ம மாயா சொல்றாங்க ஆரம்பத்துல இருந்தே அந்த புவனேஸ்வரி குடும்பத்துக்கும் எங்களுக்கும் பகை இருந்துகிட்டே இருக்கு. அன்னைக்கு அந்த கார்த்தி இருக்கான்னு அவன் தனாவை கூப்பிட்டான், அதுக்கு பதிலா நான் போனேன். அப்ப அவன் கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான். அப்ப நம்ம ஜானகி பெரியம்மா தான் என்ன காப்பாத்தினாங்க. இரும்பால லைட்டா தான் தலையில அடிச்சாங்க. அப்ப அவருக்கு மயக்கம் வந்துருச்சு, கீழே விழுந்துட்டாரு போல. அப்ப நானும் பெரியம்மாவும் அந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு பார்த்த போதுதான் கார்த்தி இறந்துட்டாரு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு தலையில லைட்டா அடிச்சதுனால அந்த பையன் எப்படி இறப்பான், நீங்க நல்லா கன்ஃபார்ம் பண்ணீங்களா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க நாங்க 2 பேருமே நல்லாதான் சார் கன்ஃபார்ம் பண்ணோம், அவன் உயிரோடவே இல்ல அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு அப்புறம் எப்படி அந்த இடத்துல அந்த கதிரோட பர்ஸ் வந்துச்சு அப்படின்னு. மாயா சொல்றாங்க அதான் சார் ஒரே புரியாத புதிரா இருக்கு. ஒருவேளை கதிரை மாட்டி விடணும் அப்படிங்கறதுக்காக பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு. அதுக்கு அந்த குருவரன் சொல்றாரு கதிரை மாட்டி விடணும் அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு நீங்க 2 பேரும் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கீங்க அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும். ஆனா உங்களை மாட்டி விடாம கதிரை மாட்டி விடணும் அப்படின்னு ஏன் அவங்களுக்கு தோணுச்சு? அப்ப கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு. மாயா சொல்றாங்க சார் எனக்கு ஒருவேளை அந்த கார்த்தி உயிரோட இருப்பானோன்னு தோணுது அப்படின்னு. அப்ப குருவரன் சொல்றாரு மாயா, நேத்து நான் அந்த பசுபதி புவனேஸ்வரி பண்ண வீட்டுல இருந்தாங்கல்ல அங்க போனேன். அங்க போய் பார்த்தப்ப ஒரு சாப்பாடு இருந்துச்சு. அப்ப புவனேஸ்வரி சொன்னாங்க எனக்கு பசிச்சிச்சு, சமயக்காரங்க வரல, அதனால நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அது
அவங்களுக்கு கிடையாது அப்படிங்கறது மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. ரூமுக்குள்ள இருந்து யாரோ விக்கிற சத்தம் கூட கேட்டுச்சு. அப்ப எனக்கு ரொம்ப டவுட் ஆகிருச்சு, கண்டிப்பா யாரோ ஒருத்தவங்க இங்க இருக்காங்க அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, அப்ப ஒருவேளை அந்த கார்த்தி தான் இருப்பானோ அப்படின்னு குருவரன் சொல்றாரு. இங்க பாரு மாயா, எதா இருந்தாலும் அவங்க கண்டிப்பா அவனை அங்க வச்சிருக்க மாட்டாங்க, வேற எங்கேயாவது கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. சோ இத நம்ம பயன்படுத்தணும். அவங்க கூட்டிட்டு போற அந்த நேரத்துல கையும் களவுமா அந்த கார்த்திய பிடிச்சா நம்ம சுலபமா அவனை கைது பண்ணிட்டு அம்மாவையும் காப்பாத்திடலாம் அப்படின்னு. இத கேட்டதோட அந்த கார்த்தி சொல்றாரு, நான் போய் பாத்துட்டு வந்ததுனால அவங்க கண்டிப்பா அந்த கார்த்தி அங்க வச்சிருக்க மாட்டாங்க, வேற எங்கேயாவது கூட்டிட்டு போறதுக்கு கண்டிப்பா முயற்சி பண்ணுவாங்க. சோ அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தலாம் மாயா அப்படின்னு. மாயாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்ல, உடனே கார்த்தி குருவரன் சொல்றாரு, அந்த புவனேஸ்வரி பண்ண வீட்டுக்கு பக்கத்துல மஃப்டில ஒரு போலீஸ் வச்சிருக்கேன், அவரே என்ன நடக்குதுன்னு சொல்லுவாரு அப்படின்னு. இது கேட்டதோட மாயாவும் ரொம்ப தேங்க்ஸ் குருவரன் அப்படின்னு சொல்ல, குருவரன் சொல்றாரு, நீங்க தான் உண்மையை சொல்றதுக்கு ரொம்ப வருத்தப்படுறீங்க. சோ நான் எங்க அம்மாவையும் அப்பாவையும் விட்டுற முடியாதுல்ல, அவங்கள காப்பாத்துறதுக்கு என்னால முடிஞ்ச உதவிய நான் செய்யணும், அதைத்தான் நான் செய்யறேன் அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார், சொல்ல முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கிறதுனாலதான் நான் அப்படி சொல்லல அப்படின்னு. இது கேட்டதோட குருவரன் சொல்றாரு, சரி பரவாயில்ல அப்படின்னு. அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் அந்த மஃப்டில ஒரு போலீஸ் அந்த புவனேஸ்வரி வீட்டோட பண்ண வீட்டுக்கு பக்கத்துல இருக்காருல்ல. அப்ப அங்க மத்தியானம் போல யாருமே சாப்பாடு கொண்டு வரல. அப்ப கார்த்தி என்ன பண்றாருன்னா, சரி நம்ம ஏதாச்சும் ஆன்லைன்ல சாப்பாடு ஆர்டர் பண்ணலாம், போடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. புவனேஸ்வரியும் அந்த பசுபதியும் வீட்டுல இல்ல அப்படிங்கறது மஃப்டி போலிக்கு தெரியும். அப்ப ஒரு பையன் வர்றான். அப்ப அந்த மஃப்டி போலீஸ், நீ பாரு இங்கதான் யாருமே இல்லை, எதுக்கு வந்திருக்க அப்படின்னு. அந்த பையன் சொல்றான், கார்த்தி அப்படிங்கிறவரு ஆர்டர் போட்டிருக்காரு அப்படின்னு. இதை கேட்டதோட அவரு கேக்குறாரு, என்ன கார்த்தியா அப்படின்னு. அப்ப அந்த பையன் சொல்றான், ஆமா அப்படின்னு. அப்ப அந்த போலீஸ் சொல்றாரு, இங்க பாரு நான் மஃப்டில வந்திருக்கேன், உள்ளார இருக்கிறது கார்த்தியா இல்லையா அப்படிங்கிறத நீ ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு. இதை கேட்டதோட அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த கார்த்திய பாக்குறதுக்கு போறாரு. அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு கேக்குறாரு, சார் நீங்க கார்த்தியா அப்படின்னு. அவரும் ஆமா நான் தான் கார்த்தி, சாப்பாடை கொண்டா அப்படின்னு வாங்குறாரு. நேரா சாப்பாடு டெலிவரி கொடுக்கறவர் சொல்றாரு, சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராரு. அப்ப வெளியில நேரா அந்த ஆபீசர் கிட்ட, சார் அங்க கார்த்தி அப்படிங்கிறவர் தான் ஆர்டர் போட்டிருக்காரு. போலீஸ் ரொம்ப அதிர்ச்சியாகி, சரி இந்த விஷயத்த பத்தி நீ யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்ல, அவரும் அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப நேரா என்ன பண்றாங்கன்னா, நேரா அந்த குருவரனுக்கு போன் பண்ணி, சார் நீங்க சொல்றது உண்மைதான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு சாப்பாடு கொண்டாந்து கொடுக்கறதுக்கு ஒருத்தன் வந்தான் ஆன்லைன்ல இருந்து. சோ அவன் கார்த்தி அப்படிங்கிறவனுக்கு தான் ஃபுட் டெலிவரி பண்ணிருக்கான், நீங்க நினைக்கிற மாதிரி இங்க கார்த்தி இருக்கான் அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு அந்த குருவரன் சொல்றாரு, இங்க பாருங்க அவன் எங்கேயும் வெளியில போகாதபடி பாத்துக்கிடுங்க, நான் வரேன் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த சாரும் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. குருவரன் நேரா மாயாவுக்கு போன் பண்ணி, மாயா நம்ம 2 பேரும் சந்தேகப்பட்டது உண்மைதான், அங்க அந்த கார்த்தி உயிரோட தான் இருக்கான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆன்லைன்ல சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டிருக்கான், சோ கண்டிப்பா அவன் அங்கதான் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு, நான் போலீஸ கூட்டிட்டு அங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போலீஸ கூட்டிக்கிட்டு அங்க போறாங்க. அங்க போனதோட கதவை தட்டுறாங்க. அப்ப கார்த்தி ரூமுக்குள்ள இருக்கிறவரு, யாரு இந்த நேரத்துல, ஒருவேளை அத்தையும் மாமாவும் இருக்கும், அத்தையும் அப்பாவும் இருப்போம் போல அப்படின்ட்டு கதவை எட்டி பாக்குறாரு. பார்த்தா யாருமே கதவை திறக்கல. கார்த்தி போலீஸ பார்த்ததோட ரொம்ப அதிர்ச்சியாகி ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அப்ப அந்த குருவரன் டக்குன்னு கதவை உடைங்க அப்படின்னு சொன்னதோட போலீஸ் கதவை உடைக்கிறாங்க. கதவை உடைச்சு நேரா உள்ளார வராங்க. பார்த்தா கார்த்தி உள்ளாரையே இல்ல. குருவரன் எங்க பார்த்தாலும் தேடி பாக்குறாரு. பார்த்தா ஒரு இடத்துல கார்த்தி ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறது தெரியுது. அப்ப குருவரன் டக்குன்னு அந்த கார்த்திய பிடிக்கிறாங்க. அப்ப கார்த்தி நேரா குருவரனை பார்த்துட்டு அதிர்ச்சியாகி நிக்கிறாரு. அப்ப குருவரன் சொல்றாரு, நீ உயிரோட தான் இருக்க, ஆனா செத்த மாதிரி நீ நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கியா, நீ இறந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜானகியம்மா எந்த அளவுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது உனக்கு தெரியுமா, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நீ பாட்டுக்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணிட்டு அமைதியா இருக்கீங்க, என்ன இது எல்லாம் அந்த புவனேஸ்வரியோட திட்டமா, அந்த அம்மா எப்ப பார்த்தாலும் ரகுராமோட குடும்பத்தை அவமானப்படுத்தணும் அப்படின்னு அப்பையில இருந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அதுதான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, கொஞ்சம் கூட அவங்களுக்கு மனசாட்சியே இல்லை இல்ல,
இங்க பாரு கார்த்தி, இது உனக்கு எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா, உன்னை இப்பவே கைது பண்றோம், உன் குடும்பத்தையும் கைது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திய நம்ம குருவரன் கைது பண்றாரு. அப்ப மாயா நேரா அந்த கார்த்திய பார்த்து, ஏய் எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு யாருக்குமே தெரியாத மாதிரி இருக்கிற, பெரியம்மா எவ்வளவு கவலைப்பட்டாங்க தெரியுமா உன்னை அடிச்சிட்டோம் அப்படின்னு. ஆனா நீ உயிரோட தான் இருக்க, இந்த விஷயத்த பெரியம்மா கேள்விப்பட்டா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா. ஆனா நீ இறக்கமே இல்லாம இப்படி நடந்துகிட்டீங்கல்ல, நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா அந்த கார்த்திய செம்மையா திட்டுறாங்க. அப்ப கார்த்தி நேரா மாயாவை பார்த்து, ஏய் உங்க குடும்பத்தையே பழிவாங்கறதுக்காக தாண்டி இப்படி பண்ணோம் அப்படின்னு மாயா சொல்றாங்க. நீ என்ன ட்ரை பண்ணாலும் இந்த குடும்பத்தை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு உனக்கு தெரியாதா, உன்னை விட மாட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட அவர் சொல்றாரு, இனிமேலும் உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு. அப்ப குருவரன் சொல்றாரு, என் முட்டாள் கார்த்தி, நீ உயிரோட இருக்கிற விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் உன் குடும்பத்தையே நாங்க கைது பண்ண போறோம், இப்ப கூட உனக்கு ஒண்ணும் தெரியல அப்படின்னு நம்ம கார்த்தி குருவரன் செம்மையா கார்த்தியை வெளுத்து வாங்குறாங்க. கார்த்திய கைது பண்ணி ஸ்டேஷன் கொண்டுட்டு போயிட்டு அடைச்சு போடுறாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் எல்லாம் சேர்ந்து புவனேஸ்வரி பசுபதி வீட்டுக்கு போறாங்க. குருவரன் நேரா புவனேஸ்வரிய பார்த்து, உங்களை கைது பண்றோம் அப்படின்னு சொல்ல புவனேஸ்வரி கேக்குறாங்க, என்ன கைது பண்றீங்களா, நான் என்ன தப்பு பண்ணேன், எதுக்கு என்ன கைது பண்ணணும்னு சொல்றீங்க அப்படின்னு. அப்ப குருவரன் சொல்றாரு, ஒருத்தன் உயிரோட இருக்கான், ஆனா அவன் உயிரோட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எவ்வளவு தைரியம் இருந்தா கார்த்திய இறந்த மாதிரி சொல்லி ரகுராமையா குடும்பத்தோட அவமானப்படுத்துறதுக்கு பாப்பீங்க, உங்களை நாங்க கைது பண்றோம், நீங்க பொய் சொல்லிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியையும் பசுபதியும் கைது பண்ணி நேரா ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வராங்க. அங்க நம்ம மாயா நிக்கிறாங்க. ஜானகி நேரா புவனேஸ்வரிய பார்த்து முறைக்கிறாங்க. புவனேஸ்வரி நேரா ஜானகிய பார்த்ததோட அதிர்ச்சியாகி நிக்க, ஜானகி நேரா புவனேஸ்வரி கிட்ட போயிட்டு, என்னடி எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்க, உனக்கு கொஞ்சம் கூட திருந்துறதுக்கு வாய்ப்பே கொடுக்க கூடாது போல, இங்க பாருங்க குருவரன், இவ காலம் ஃபுல்லா வெளியிலே வர முடியாத அளவுக்கு இவ மேல கேஸ் போடுங்க அப்படின்னு ஜானகி புவனேஸ்வரிய வெளுத்து வாங்குறாங்க. அப்ப நம்ம மாயா நேரா புவனேஸ்வரிய பார்த்து, பெரியமா இனிமே நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, இந்த குடும்பமே ஜெயிலுக்கு போயிட்டுன்னா நம்ம கவலையே பட வேணாம் அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி நேரா புவனேஸ்வரிய பார்த்து, இப்பேற்பட்ட ஒரு விஷயத்த பண்ணிருக்க, ஏ புவனேஸ்வரி என்ன சொன்ன, இனிமே என் குடும்பத்தை நிம்மதியா விட மாட்டேன், எல்லாரும் கஷ்டப்படுறத பாப்பேன்னு சொன்னீல்ல, இப்ப என்ன ஆச்சு, உண்மைதான் ஜெயிக்கும் அப்படின்னு நான் கடைசியில சொன்னேன், ஆனா நீ கேட்கவே இல்ல, பாத்தியா உண்மைதான் ஜெயிச்சிச்சு அப்படின்னு சொல்ல. இதை கேட்டதோட புவனேஸ்வரி அவமானப்பட்டு நிக்கிறாங்க. குருவரன் சூப்பரா கார்த்தி உயிரோட இருக்காரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு புவனேஸ்வரி பசுபதி அப்புறம் கார்த்தி 3 பேரையும் கைது பண்ணிட்டாங்க. கண்டிப்பா நம்ம ரகுராம் மாயா பண்ண நல்லதை புரிஞ்சு ஏத்துப்பாரு அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதாங்க நோட்டிபிகேஷன் வரும், அடுத்தடுத்து வீடியோ நாங்க போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட ஒவ்வொரு லைக்ஸும் எங்களுக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனா இருக்கும்.